திரைப்பட கதை வசனகர்த்தா கலைமாமணி திரு MS சோலைமலை அவர்களால் 1974 விஷ்ணுபிரியா நாடக குழு தொடங்கப்பட்டது. முதல் நாடகமாக கோல்டன் சிட்டி நாடகம் ஜூன் 8 அரங்கேற்றம் செய்யப்பட்டு சுமார் 530 தடவை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முக்கிய நகரங்களிலும் நடந்தேறியது. தொடங்கப்பட்ட அதே ஆண்டு நவம்பர் மாதம் சற்றும் எதிர்பாராத திரு சோலைமலை அவர்களின் மறைவிற்கு பிறகு அவரது மூத்த மகனான திரு M சோலை ராஜேந்திரன் அவர்கள் தகப்பன் ஸ்தானத்தில் குடும்ப பொறுப்பையும் நாடக குழுவின் தலைமை பொறுப்பையும் ஏற்று மேலும் கிளியூர் கழகம், என் வீடு என் கணவன் என் குழந்தை, ஆண்டாள் அவள் ஆண்டாள், 4 பேருக்கு நன்றி, சாட்டையை தேடும் பம்பரங்கள் போன்ற நாடகங்களை 15 ஆண்டுகளுக்கு மேல் சிறிய பெரிய ஊர்களிலும் நகரங்களிலும் மட்டுமன்றி அரசு பொருட்காட்சியிலும் மலர் கண்காட்சியிலும் மேடையில் நடத்தி வெற்றி பெற்றார். இவரது விஷ்ணுபிரியா நாடக குழு அனைத்து வகை மக்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றது. இணையதள வசதி இல்லாத அக்காலத்தில் மக்களின் ரசனைக்கேற்ப நாடகம் அமைத்து நடத்தி அவர்களை மகிழ்வித்த திரு சோலை ராஜேந்திரன் அவர்களின் கலை சேவை பாராட்டுதற்குரியது. காலங்கள் பல உருண்டோடிய போதிலும் தற்போதைய தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் இணைந்து இலக்கிய கலைத்துறையில் சிறந்த விளங்கும் கலைஞர்களுக்கு வழங்கப்படும் மிக உயரிய சிவிலியன் விருதான கலைமாமணி விருதினை 22ஆம் ஆண்டிற்கான நாடக தயாரிப்பாளர் பிரிவில் திரு சோலை ராஜேந்திரன் அவர்களுக்கு அக்டோபர் 11, 2025 அன்று அவரது இந்த சேவையை கௌரவிக்கும் விதமாக வழங்கி பாராட்டி பெருமைப்படுத்தியது. மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள் என்னும் சொல் என்ற குரலுக்கிணங்க தந்தை வழியே தாமும் கலைமாமணி பட்டத்தை பெற்று தன் தந்தைக்கு மேலும் சிறப்பு சேர்த்துள்ளார். இத்தகு பெருமை மிகு நாடக கலைஞரின் முதல் பேத்தியாக முதல் பேரனாக பிறந்து அவர்கள் மடியில் வளர்ந்தமைக்கு நாங்கள் பெரிய பெருமிதத்தை அடைகிறோம். எங்கள் தாத்தாவை வாழ்த்த வயதில்லை என்றாலும் இக்குடும்பத்தில் பிறக்க செய்த இறைவனிடம் இவர்களுக்கு நோயற்ற நீண்ட ஆயுளையும் அளவற்ற மகிழ்ச்சியையும் தர வேண்டி இந்த பதிவினை எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்பிற்குரிய தாத்தா திரு சோலை ராஜேந்திரன் மற்றும் அம்மை திருமதி சுந்தரி ராஜேந்திரன் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம். நன்றி. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது.